ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி காயமடைந்திருக்கலாம் அல்லது உயிரிழந்திருக்கலாம். இது இரண்டுக்குமான வாய்ப்புகள் இருப்பதாக மேற்கு ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை, இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மேற்கு ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டிருக்கின்றன. ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சு உடனடியாக இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தங்களுடைய சுப்ரீம் லீடர் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக, பாதுகாப்பான இடத்துக்கு அவர் நகர்த்தப்பட்டிருப்பதாக ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் 2 முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக மேற்கு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய தரைப்படை தளபதி, மேஜர் ஜெனரல் தரத்தில் இருக்கக்கூடிய தரைப்படை தளபதி, அவருடைய பேர் முகமது பக்பூர், அவர் இன்றைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை தங்களுக்கு 3 வெவ்வேறு ஆதாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைத்திருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவரும் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவர் பிரிகேடியர் ஜெனரல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அதாவது பிரிகேடியர் ஜெனரல் தரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியும் பாதுகாப்பு அமைச்சரும் அவர்தான். அவருடைய பேர் அசீஸ் நசீர் சதே என்று சொல்லி, அசீஸ் நசீர் சதே, அவரும் இன்றைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக மேற்கு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன. இந்த செய்திகளை சுயாதீனமான முறையில் உறுதிப்படுத்த முடியல. உங்களுக்கு தெரியும், ஏன்னு சொன்னா ஈரானிய தரப்பில் இருந்து இது சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் சம்பந்தமாக ஈரானிய தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. எனவே இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பெரும் போரில் என்னதான் நடக்கிறது, இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். A short time ago, the United States military began ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மிக விரைவில் தாக்குதலை ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி நேற்று போட்ட காணொளியில் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தான். அதற்கு 6 காரணங்கள் இருக்கின்றன. நடக்கிற சம்பவங்களை பார்க்கல உடனடியாக சண்டை ஆரம்பிக்கும், எந்த நேரத்திலும் சண்டை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நேற்று காணொளி போட்டு சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சனிக்கிழமை காலமே சண்டை ஆரம்பிச்சிட்டது. நேற்று இரவில் இருந்தே முழுமையான போருக்காக அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படைகளும் தயாராக இருந்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இறுதி கட்டளைக்காக காத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இன்று சனிக்கிழமை காலை வேளையில் அவருடைய கட்டளை வெளியாகிய அடுத்த நிமிடத்திலிருந்து தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டு உத்தியோகபூர்வமாக இந்த போரை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அப்படித்தான் ஆரம்பித்து வைக்கணும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. இது திடீரென்று போய் தாக்க முடியாது. இது மரபு போர் என்றபடியால் உத்தியோகபூர்வமாக ஒபிஷியலாக ஆரம்பித்து வைக்கணும். எனவே அவர் தன்னுடைய தனிப்பட்ட இல்லமாகிய மாரலாகோல இருந்து கொண்டு ஒரு காணொளி மூலம் இந்த தகவலை உலக மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மீது நாங்கள் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த யுத்தத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றார்கள். எபிக் ஃபியூரி, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று சொல்லி அந்த பேர்லேயே இந்த தாக்குதல் எப்படி இருக்கும், இந்த சண்டை எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும், எவ்வளவு கொடூரமாக இருக்கும்ன்றது அந்த பேர்லேயே விளங்குது. ஏன்னு சொன்னால் இந்த சண்டை ஒரு எபிக்காக இருக்கும், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக, ஒரு தனித்துவமாக, அதைத்தான் எபிக் என்று சொல்லலாம். ஃபியூரி என்றது ஒரு அச்சமாக, பயம் என்று சொல்லலாம். எனவே அமெரிக்காவினுடைய கருத்துப்படி எதிரிகளுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தாக்குதல் என்ற ஒரு அர்த்தத்தில் எபிக் ஃபியூரி என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே அந்த பேரில் ஈரானுக்கு எதிரான இந்த பெரும் போர் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாள் 2 நாளில் முடிகிற போர் இல்லை, பல நாட்களாக இந்த போர் நீடிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஈரானிய மக்களுக்கு, இப்போ நாங்கள் உங்களுடைய நாட்டை எடுத்துக்கொள்கிறோம், அந்த நாட்டை திருப்பி உங்களிடம் தருவதற்காக ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் உங்களோட நாட்டை எடுத்துக்கொள்கிறோம், பிறகு அது நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காக, நீங்கள் உங்களுடைய நாட்டை சுதந்திரமாக எடுத்துக்கொள்வதற்காக நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்கிறோம் என்று
என்று சொல்லி ஏதோ கவிதை சொல்ற மாதிரி சொல்லி இந்த சண்டையை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனை சொன்னா, இந்த தாக்குதலினுடைய நோக்கமே வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அரசு தலைமை இருக்குத்தானே, இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அயத்துல்லா அலி காமினி, சுப்ரீம் லீடர், மற்றது ராணுவ தளபதிகள், இவர்களை இலக்கு வைத்து தான் இந்த சண்டை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சண்டையினுடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர்களை வந்து டார்கெட் பண்ணி அவர்களை வந்து அழிக்க முடியும் என்று சொன்னா இந்த சண்டையை வந்து கனகாலத்துக்கு நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை மட்டும் அழிச்சிட்டா போதும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏனைய அதிகாரிகளையோ மற்ற ஆட்களையோ வந்து தங்கட பக்கம் எடுத்துக்கொள்ளலாம் என்றது. ஏனென்று சொன்னா ஈரானுக்குள்ளேயே வந்து இருவேறு நிலைப்பாடுகள் இருக்கு என்றதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உண்மையாகும். அதாவது அயத்துல்லா அலி காமினி அவர்கள் மற்றது இப்ப இருக்கிற ஜனாதிபதி மற்ற பெரிய தலைகள் வந்து அகற்றப்பட்டால், அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு ஆட்சி மாற்றம் வந்துட்டா ஓகே, மற்றபடி நாங்கள் எல்லாம் மிச்சத்தை பார்த்துக் கொள்ளலாம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, இவர்கள் மட்டும்தான் பிரச்சனை என்ற மாதிரி அது திரும்ப சொல்லப்பட்டு அது அப்படியே வந்து போக்கஸ் பண்ணப்படுது. எனவே அமெரிக்காவினுடைய நோக்கமும் இஸ்ரேலினுடைய நோக்கமும் இவர்களை அழிப்பதுதான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. ஏனென்று சொன்னா ஈரான் வந்து உடனடியாக கட்டும் எதிர் தாக்குதலை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இலக்குகள் எல்லாமே வந்து தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி நான் பிறகு சொல்றேன். இதுக்கிடையில வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு வசனம் சொன்னவர், ஈரானிய மக்களுக்கு உங்களுக்கான சுதந்திரம் சில மணி நேரங்களில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல, சில மணி நேரங்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னா சில மணி நேரங்களா, பல மணி நேரங்களா, சில நாட்களா, பல நாட்களா என்றது அமெரிக்காவோ இஸ்ரேலோ எடுக்கக்கூடிய முடிவு அல்ல, அது ஈரான் எடுக்கிற முடிவு. ஈரான் வந்து எந்த அளவு காலம் தாக்கு பிடிச்சு எதிர் தாக்குதலை மேற்கொள்ளுது, எந்த அளவு கடுமையாக இந்த தாக்குதலை மேற்கொள்ளுது என்றதை வச்சுக்கொண்டுதான் அது பல நாட்களுக்கு நீடிக்குமா இல்லையா என்றதை நாங்கள் அனுமானிக்க முடியும். இருந்த போதிலும் கூட இந்த சண்டை வந்து பல நாட்களுக்கு ரெண்டு தரப்புமே தயாராக இருக்குது. அமெரிக்க தரப்பும் தயாராக இருக்குது, ஈரானிய தரப்பும் வந்து தயாராக இருக்கிறது. அப்ப அமெரிக்கா வந்து இன்றைக்கு காலமா வந்து சண்டையை ஆரம்பிச்சு பல இடங்கள்ல, தலைநகர் தெஹ்ரான் உட்பட பல இடங்கள்ல ஒரே நேரத்தில் 20க்கும் அதிகமான மாகாணங்களில் வந்து கடுமையான குண்டு மழை, ஏவுகணை மழை வந்து பொழிஞ்சு கொண்டே இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் கடுமையான குண்டு தாக்குதல்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்குது. பல மாகாணங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு குண்டு மலைகள், இவ்வளவு எறிகணை மலைகள், இவ்வளவு தாக்குதல்களுக்கு நடுவில் ஈரானும் வந்து சும்மா இருக்கையில் ஈரான் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரே நேரத்தில் பல இடங்களை வந்து குறிவைத்து பல வழிகளில் தாக்குதல்களை மேற்கொள்கிறது. அதாவது ஈரானினுடைய எதிர் தாக்குதல் வந்து தனியாக ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை, அது இஸ்ரேலுக்கு அடிக்குது, இங்கால பஹ்ரைன்லேயும் வந்து குண்டுகள் விழுது, கட்டாரில் வந்து விழுது, குவைத்தில் வந்து விழுது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வந்து குண்டுகள் விழுது. இந்த மாதிரி ஈரானை சுத்தவரை எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கோ இதுவரைக்கும் மொத்தமாக 14 தளங்கள் மேலே ஈரானை சுத்த இருக்கிற அமெரிக்க தளங்கள் 14 தளங்கள் மேலே ஈரான் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல வந்து சில இடங்களில் வந்து மிக முக்கியமாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு கடற்படை தளம் 1995ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட 5வது ஃபிளீட், 5th ஃபிளீட் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடற்படை தளம் ஒன்று பஹ்ரைனில் இருக்குது. அது வந்து ஒரு சாதாரண கடற்படை தளம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையுமே கவர் பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க, அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய கடற்படை கலங்கள், பெரிய போர்க்கப்பல்கள், ஏவுகணைகள், விமானங்கள் என்று சொல்லி பெருந்தொகையான ஆயுத வளங்களையும் ராணுவத்தையும் வந்து குவித்து வைத்திருக்கிற ஒரு இடம் தான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய இந்த 5வது ஃபிளீட் என்று சொல்லி 2ஆம் உலக யுத்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய ஒரு சிறப்பு அணி. அந்த சிறப்பு அணி தங்கியிருந்த முகாம் மேலேயும் ஈரானினுடைய ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்குது. அங்கிருந்து பெற்றும் புகை மண்டலம் எழுந்ததை சர்வதேச ஊடகங்கள் செய்திகளில் வந்து போட்டிருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா ஒரே நேரத்தில் ஈரான் மேல அத்தனை குண்டுமலைகள் பொழிந்த போதிலும் கூட அது எல்லாத்தையும் வந்து சமாளிச்சு கொண்டு ஈரானால வந்து இப்ப என்னண்டா ஈரானுக்கு தெரியும் தானே தங்களை சுத்தி எந்தெந்த இடத்துல வந்து அமெரிக்கான பேஸ் இருக்குன்னு சொல்லி, எந்தெந்த நாட்டில் எந்தெந்த நகரத்தில் எந்த பகுதியில் என்ன டிஸ்டன்ஸ்ல வந்து பேஸ்கள் இருக்குன்னு சொல்லி ஈரானுக்கு நல்ல வடிவா தெரியும். எனவே ஈரானினுடைய இன்றைய முதல் நாள் எதிர் தாக்குதலும் வந்து மிக கணிசமான அளவுக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய இழப்பு விவரங்கள் வந்து இதுவரைக்கும் வெளியாகல. இருந்த போதிலும் கூட இரண்டு தரப்பும் வந்து மாறி மாறி தங்களுடைய கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அதே நேரம் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு தளபதி, அவருடைய பேர் வந்து ஜெனரல் இப்ராஹிம் ஜெஃப்ரி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இந்த தாக்குதல் வந்து இப்போதைக்கு ஓய போறதில்லை, ஈரானியர்களாகிய நாங்கள் எங்களுடைய முழுமையான பலத்தை காட்டுவோம். இந்த தாக்குதலினுடைய முதல் காலகட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட வந்து களஞ்சியங்கள் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்கு பிறகு போக போக இதுவரைக்கும் நாங்கள் வெளியே எடுக்காத, இதுவரைக்கும் இந்த உலகம் காணாத ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துவோம், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஈரானினுடைய, அதாவது
இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு தளபதி ஜெனரல் இப்ராஹிம் ஜெஃப்ரி வந்து அறிவித்திருக்கின்றார். எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இரண்டு தரப்புமே போர்ல குதிச்சிருக்கிற இரண்டு தரப்புமே வந்து நீண்ட நாள் போருக்கு வந்து தயாராக இருக்கின்றன. இந்த போர் வந்து இன்றைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு தான் 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை, இன்றைக்கு தான் டே 1 முதலாவது நாள். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ நாடுகள் இந்த விமான சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு, விமான சேவைகள் வந்து வழிமாற்றப்பட்டிருக்குது, சர்வதேச சந்தையில் வந்து எரிபொருள் விலை வந்து அதிகரிச்சிருக்குது, சர்வதேச ரீதியாக பங்கு சந்தையில் வந்து சரிவுகள் ஏற்பட்டிருக்கு, இப்படி எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எனவே இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிற மாதிரி ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் காயமடைந்தாரா அல்லது அவருக்கு ஏதாவது நடந்ததா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்வது போல ஈரானியர்களுடைய சுதந்திரம் சில மணி நேரங்களில் உங்கள் கைகளில் வந்துவிடும் என்றது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.